Dear friends, this is Savi from Savi's Corner. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு குயிக் ஈஸி சிம்பிள் சட்னி ரெசிபி தான். ஆனியன் கேரட் சட்னி. இந்த சிம்பிள் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா வதங்கணும். ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்குற வரைக்கும் அப்படியே வதக்கிட்டுருங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் இப்போ 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஸோ இதோட ஒரு நறுக்கிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ 1 போதும். இப்போ இதில் ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் எத்தனை வேணால் போடலாம். நான் ஒரு கேரட் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு லிட் போட்டு மூடிடலாம். அது ரெண்டும் நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ வெந்தாச்சு. இதில் இப்போ நறுக்கிய தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அது 3 நல்லா வேகட்டும். ஓகே, வெந்தாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ ஜாரில் போடுறேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதோட நம்ம தாளிச்சிடலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா வதக்கணும். இப்போ அதை நம்ம சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான ஹெல்த்தியான ஆனியன் கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த சட்னி கொடுத்தீங்கன்னா இதில் கேரட் எங்கே இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.